இருக்கிறதுலையே கஷ்டமான ஒரு காரியம், ஒரு பேச்சாளராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், திருமண மண்டபத்தில் திருமண விழாவில் மணமக்களை வாழ்த்து பேசுகிறத விட ஒரு கஷ்டமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அரங்கத்தில் உள்ளவங்க அத்தனை பேரையும் உங்களோட பேச்சுக்கு செவிசாய்க்க வைக்கணும்னா சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. ஏன்னா எல்லோரும் பல்வேறுபட்ட பகுதியில் வந்து கூடியிருப்போம். யார் பேச்சை யார் கேட்குறது, இந்த கூடுற இடத்துல தான் நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்போம். என்ன எப்படி யார் வாழ்த்துறாங்க, எப்படி வாழ்த்த போகிறாங்கங்கிற ஒரு பார்வை இருக்கும். இதில் என்னை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நான் தந்துக்கிறேன். 2009 அண்ணன் சீமானை கல்லூரியில் சந்தித்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய ஒரு திமுக அனுதாபி, திமுக கட்சிக்காரன், திமுக ரொம்ப பிடிக்கும். அதான் என்னோட இது தொழில் கல்வி. அண்ணன் சீமானை 2009 நான் சந்தித்தேன். என்னைக்கு அவரை சந்தித்ததனோ அந்த நொடியிலிருந்து, அந்த நாளிலிருந்து இந்த நொடி வரை, இந்த நாள் வரை மாறாது அவரோட பயணிப்பதற்கு காரணம் ஒன்றுதான். சத்தியத்தின் பக்கம் நின்று பேசக்கூடிய ஒரு பெருமகன். ஆதலால் அவன் பின்னாடி நாங்கள் செல்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அரசியல் பரப்புரை, அரசியல் பேச்சு கூட்டங்கள் மாலை நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பாங்கோசை, தொழுவதற்கான அழைப்போசை அழைக்கப்படும். எல்லா பள்ளிவாசலிலும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் அது உண்டு. தேர்தல் காலங்களில் பரப்புரை காலத்திலே பாங்கோசை அழைப்போசை கேட்டால் உடனே தன் பேசிக்கொண்டிருக்க பேச்சை நிறுத்தி தொடரக்கூடிய ஒரு முன்மாதிரியான நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்தது அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். பெருமானார் நபிகளை 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையிலே 10 ஆண்டு காலம் அரசியல் செய்தார்கள். 13 ஆண்டு காலம் தன் மெய்யியல் பணியை செய்தார்கள். இந்த 10 ஆண்டு அரசியல் பணியில 22 லட்சம் சதுர மைலை ஆண்ட ஒரு மாபெரும் கலிபா. அந்த கலிஃபாவின் பெயரை எப்பெல்லாம் அண்ணன் சீமான் பொது மேடையில் உச்சரிக்கிறாரோ, நபிகள் பெருமானார் பெயரை எப்பெல்லாம் உச்சரிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் வலைக்கும் சலாம், நபிகளுக்கு சலவாத்து சொல்லிதான் அதை தொடங்குவார். அந்த பண்பை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே உருவாக்கி கொடுத்தவன் அண்ணன் சீமான் தான். நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் பொழுது என்னை எல்லோரும் சொன்னார்கள், எதற்காக நீ அதில் பயணிக்கிறாய்? அந்த கட்சி உன்னை மதமாற்றிவிடும். அந்த கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அந்த கட்சி அவர்களுக்கு எதிரானது, அந்த கட்சி இந்த சமூகத்தாருக்கு, இந்த கூட்டாத்தாருக்கு, இந்த மதத்தாருக்கு, இந்த மொழியாருக்கு, இந்த இனத்தாருக்கு அந்த கட்சி எதிரானது என்று கட்டமைக்கப்பட்டு என்னிடம் சொன்னார்கள். நான் கூட போகிறேன், பழகிறேன், பார்க்கிறேன். அல்ல, இந்த மண்ணின் நிலத்துக்கும் மக்களுடைய வாழ்வுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் எதிராக வரக்கூடிய அனைத்து சட்டங்களையும் திட்டங்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு பெருமகனாக நான் பார்க்கிறேன். நான் அப்படிதான். நானா என் பொம்பளை பிள்ளைக்கு, என் பையனுக்கு மாப்பிள்ளை தொடக்குள்ள பொண்ணு தொடக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். நாம் தமிழர் கட்சியா யோசிப்பாங்க, நாம் தமிழர் கட்சியா யோசிப்பாங்க. ரொம்ப சிரமங்கள் நாங்கள் சந்திச்சு இருக்கிறோம். நாங்கள் தேர்தல் காலத்தில் 2009 நான் மட்டும் கத்திக்கிட்டு இருந்தேன் அண்ணன் சீமான் பின்னாடி. என்ன சொல்கிறது கூட ஹுமாயூன் கபீர்னு சொல்ல மாட்டாங்க, ஹுமாயூன் காஃபீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணனோட பழகும் பொழுதுதான் ஒரு பொது சமூகத்தில் நான் எப்படி பழக வேண்டும், ஒரு பொது சமூகத்தில் பெருமானார் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், ஒரு பொது சமூகத்தில் ஒரு எதிர்நாட்டு மன்னனாக இருக்கட்டும், எதிர்நாட்டு படை வீரராக இருக்கட்டும், போர்க்களமாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், நோயாளிகளாக இருக்கட்டும், எப்படி அவர்களோட அணுக வேண்டும், பழக வேண்டும் என்ற ஒரு பொது சமூகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அரசியல் மாண்பை, அரசியல் பண்பை அண்ணன் சீமானிடத்தில் தான் கற்றுக்கொண்டேன். நான் ஒரு கல்வியாளர். ஆண்டொன்றுக்கு 10,000 பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்லூரி வச்சு நடத்தி கொண்டு இருக்கேன். என் கல்லூரியில் 2009 இந்த நாள் வரை ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் அண்ணன் சீமானை அழைத்து நான் பேச வைப்பேன். நான் 2009 பயணிக்கிறேன். நோன்பு நேரத்தில் அண்ணன் கூட பயணிச்சிருக்கிறேன். நான் கூட சமயத்தில் மறந்துடுவோம், ஏதாவது பேரிச்சம்பழம் தண்ணியை குடித்து சகர் வச்சுருவோன்னு அந்த ரூம் பாயை கூப்பிட்டு, தம்பி நோன்பு எடுப்பான், ராத்திரியில் வேறு விதம் எண்ணி கொண்டு வந்துடாத, அவனுக்கு தயிர் சோறு இந்த மாதிரி இட்லி மாதிரி கொண்டு வை, தம்பி நோன்பு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நான் இதில் பயணிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அண்ணன் பழனி பாபா சொன்னது தான். அநீதிக்கு எதிராக நான் முழங்க வேண்டும். அநீதிக்கு எதிராக இறக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அண்ணன் பழனி பாபா சொல்கிறார், இஸ்லாம் இஸ் நாட் அ ரிலீஜியஸ், இட் இஸ் எ ரெவல்யூஷன். இஸ்லாம் என்றது மதமல்ல, மார்க்கமல்ல, அது ஒரு புரட்சி என்று முழங்கினார் பழனி பாபா. அநீதிக்கு எதிராக பிறக்கப்பட்ட ஒரு முஸ்லீம், ஓரிரை கொள்கையற்ற முஸ்லீம், அநீதிக்கு எதிராக அவன் முழங்க வேண்டும்.
கையில் வலு இருந்தால், கையிலே பலம் இருந்தால் கை கொண்டு அநீதிக்கு எதிராக நான் முழங்க வேண்டும். அது கையில் எனக்கு பலம் என்றால் எனக்கு நாக்கு இருக்கிறது, என் சொல்லாடல் இருக்கிறது, துப்பாக்கிலிருந்து பெறப்படுகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதே வலிமை இந்த நாக்குக்கு இருக்கு, பேச்சுக்கு இருக்கு. அதனால் வாய் மூலியமாக, பேச்சு மூலியமாக அந்த அநீதிக்கு எதிராக நான் முழங்க வேண்டும். அதற்கும் எனக்கு வாய்ப்பில்லை. வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டுள்ளது, அதற்கும் பேச முடியாது என்னால். என்றால் நான் மனசால அந்த அநீதியை வெறுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். அப்படி அந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிற எனக்கு இந்த அரசியல் கட்சி ஆக சிறந்த அரசியல் கட்சியாக நான் பார்ப்பதால் நான் இதில் பயணிக்கிறேன். என்னை எல்லோரும் இந்த நாட்டின் சிறுபான்மை என்று ஒதுக்கி வைத்தார்கள். சிறுபான்மை என்று தனியாக ஒரு பொது சமூகத்தில் என்னை பிரித்து வைத்தார்கள். இல்லை, நீ சிறுபான்மை இல்லை. சிறுபான்மை என்றால் இந்த நாட்டின் 8 கோடி மக்கள் தொகையில் நான் வெறும் 80 லட்சம். நான் இதே பெரும்பான்மை என்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளை. ஆகவே இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை அல்ல, அவர்கள் பெருத்த தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை பிள்ளைகள் என்று முழங்கியதால் அவன் பின்னால் நான் செல்கிறேன். சமரசம் இல்லை, யாரோடும் சமரசம் இல்லை, எவனோடும் நோட்டு ஒரே கொள்கை. 2009 பேசினார், தேசிய கட்சிக்கு இந்த மண்ணிலே இடமில்லை, திராவிட கட்சிகள் கூட்டில்லை. இந்த நொடிவரை அதுதான், இந்த நொடிவரை அதுதான். தோல்வி வெற்றி அல்ல எங்களது வேலை. சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும், சத்தியத்தின் பக்கம் நின்று சாக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சிய நோக்கத்தில் இந்த கட்சியில் பயணிக்கிறேன். உங்கள் எல்லோரும் என் உடன்பிறந்தராக பார்க்கக்கூடிய பார்வையும், ஒரு பொது சமூகத்தில் எவ்வாறு அரசியல் பேச வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், எது நமக்கான அரசியல் என்ற தெளிவு பார்வை எனக்குள்ளே போதித்த என் அரசியல் ஆசான் அண்ணன் சீமானை வாழ்த்தி, இங்கே வந்திருக்க திருமண உறவுகள் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி, எங்கள் மாப்பிள்ளை உசேன் ஒரு பொறியியல் பட்டதாரி, யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கான். இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள படிக்கிற பட்டதாரிகள் யூஜி அண்டர் கிராஜுவேட் தாண்ட மாட்டேன், அப்படியே தாண்டாலும் பிஜியோட முடிச்சிருவேன். ஒரு எம்பிஏ படிச்சு ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாட்டு போயிடுவோம். இல்லை, இந்த நாட்டின் குடிமகன், இந்த நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் அதிகாரங்களும் எனக்கு உண்டு. இந்த நாட்டின் அரசியல் ஆட்சி அதிகார பதவியில் நான் அமர வேண்டும். இந்த நாட்டின் குடிமை பணியில் நான் அமர வேண்டும். நான் அமர்ந்து என் மக்களுக்கு, என் சமூகத்துக்கு செய்ய வேண்டும் ஒற்றை நோக்கத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வை அவர் தேர்வு எழுதியவன். இன்னும் அவருக்கு முயன்று கொண்டிருக்கான். ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஆர்எஸ் கனவோட நோக்கத்தில் வந்த பிள்ளை இங்கே களத்திலே பார்க்கிறான். நான் வாழ்கின்ற சமூகத்துக்கும் இந்த அரசியல் அமைப்பிற்கு எந்த சம்பந்தம் இல்லை. நமக்கு கற்பித்து தரக்கூடிய வகுப்பறைக்கும் இந்த பொது சமூகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த தொடர்பை ஏற்படுத்தி ஒரு நீண்ட நிலைத்த ஆட்சியை உருவாக்கி தரணும். படித்த மாணவர்களுக்கு, படித்தவர்களுக்கான வேலை, நல்ல மருத்துவம், தரமான கல்வி, இதுகளை உருவாக்கி தர வேண்டும். நபிகள் பெருமானார் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் அண்ணன் சீமானுடன் இணைந்து இந்த தேர்தலில் வேடச்சந்தர் சட்டமன்ற உறுப்பினராக அவன் போட்டியிட்டான். வேடச்சந்தர் அந்த பகுதி முழுக்கும் அவனை ஒரு தமிழனாக பார்க்கிறார்கள், ஒரு தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளையாக பார்க்கிறார்கள். இன்னைக்கு வந்தவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் எங்களுக்கு அது ஒரு பெரிய பலம், இந்த சமூகத்துக்கான ஒரு பலம். இந்த சமூகத்தோடு எப்பொழுதும் இந்த கட்சி ஏங்கி நிற்கும், நாங்கள் இருப்போம். காரணம், நீங்கள் எங்கள் உடன் பிறந்தார்கள். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, இனம் மாறிக்கொள்ள முடியாது. நேற்று வரை இந்து பறையனா இருந்த ஐயா இளையராஜாவின் மகன் என்று இஸ்லாத்தை தழுவிருக்கிறார். நேற்று வரை இந்து வன்னியர், இந்து படையாட்சியாக இருந்த ஏஆர் ரஹ்மான் இஸ்லாத்தை தழுவிருக்கிறார். நேற்று வரை பிள்ளை மாறாக இருந்த டி ராஜேந்திரன் மகன் குரலரசன் இன்று மார்க்கத்தை தலைவருக்கார். நேற்று வரை தமிழனாக இருந்த ஒருவன் வங்காளியாக மாற முடியாது, மராட்டியனாக மாற முடியாது, அரேபியனாக மாற முடியாது, ஒரியாக மாற முடியாது. எனக்கு மாற முடியாது எது ஒன்று, அதுதான் என் அடையாளம். அந்த அடையாளத்தோடு நான் நிற்கிறேன். நான் தமிழ் முஸ்லீம், அந்த அடையாளத்துடன் பெருமையுடன் நிற்கிறேன். இந்த பிள்ளைகள் நீண்டு வாழ வேண்டும், நிலைத்து வாழ வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு முன்பும் பின்னுமாக உறவாக இவர்களை கொண்டாடுவதற்கு இந்த உலகில் 13 கோடி தேசிய இனங்கள் இந்த உலகிலே இருக்கிறது. அவர்களுக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள இந்த இணையர்களை வாழ்த்தி இவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.